நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள என்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு யார்கிட்ட போய் என்ன பேசுறது என்னெல்லாம் தெரியல எனக்கு. இல்ல நான் ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் கொடுத்து ஏமாந்துட்டேன், எனக்கு இனிமேல் பண்றதுக்குலாம் விருப்பம் இல்லை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனக்கு என்னன்னு தெரியல, இல்ல என் ப்ராடக்ட் எப்படி சேல் பண்றதுன்னு தெரியல ஆன்லைன் மூலியமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றதுல நீங்க சில பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கம்பெனிட்ட மார்க்கெட்டிங் கம்பெனிட்ட அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள், ஃபர்ஸ்ட் உங்களோட எதை நீங்க ப்ரமோட் பண்ண போறீங்க, உங்களை நீங்க ப்ரமோட் பண்ண போறீங்களா, இல்ல உங்க பிராண்டை ப்ரமோட் பண்ண போறீங்களா, உங்க ப்ராடக்டை ப்ரமோட் பண்ண போறீங்களா, இல்ல எல்லாத்தையும் சேர்ந்து ப்ரமோட் பண்ண போறீங்களா அப்படின்றதையும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொன்னு எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது கண்டிப்பா ஒரு பிசினஸ்ல இருக்கும். நீங்க ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பா இருக்கும். பட் ஆனா அதுக்கான கரெக்டான அனாலிட்டிக்ஸோட உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இவ்வளவு செலவாயிருக்கு, இவ்வளவு லீட்ஸ் வந்திருக்கு, இவ்வளவு கன்வர்ஷன் ஆயிருக்கு, இவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க, இவ்வளவு பேர் ரீச் ஆயிருக்குன்ற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சிடும். அப்படின்றனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யோர் பிசினஸ். ஓகேங்களா, அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ நீங்க உங்க பிராண்டை மட்டும் ஃபர்ஸ்ட், என்னோட பிராண்ட் விசிபிலிட்டி மட்டும் ஆனா போதும், அதாவது என் பிராண்ட் எல்லாத்துக்கும் இருக்குன்னு தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு பிராண்டை வந்து பிராண்டாலாம் வளரணும், எனக்கு ப்ராடக்ட் மட்டும் வித்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்க ப்ராடக்டை விற்கிறதுக்கான வழியை வந்து சேல்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு லீட்ஸ் ஆவோ, வாட்ஸ்அப் லீட்ஸ் ஆவோ, இல்ல வந்து வெப்சைட் லீட்ஸ் ஆவோ, டிராபிக் ஆவோ இன்க்ரீஸ் ஆகி வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கான வழியை மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க. அதாவது பேசிக்கா இருந்து போங்க, சின்ன சின்ன விஷயத்துல ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 20,000 போடுங்க, 30,000 போடுங்க, 1,00,000 போடுங்க. டக்குன்னு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னைக்குமே நிறுத்திடாதீங்க. இதை வந்து எல்லாருமே பண்ற பெரிய தப்பா தான். 2 months பண்ணுவாங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிட்ட, 2 months ஒரு 3 months பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் 1 month தான் பண்றாங்க, இதெல்லாம் பேசிக்கா சொல்றேன். ஸோ ஒரு 3 months பண்றாங்க அப்படின்னா 3 monthsல எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதுதான் புரியல. லாங் டேர்ம் ப்ராசஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது. ஓகேங்களா, இதை வந்து ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து லீட்ஸா இருக்கட்டும், கரெக்டான கன்வர்ஷனா இருக்கட்டும், கண்டிப்பா வரும். ஆனா அதுக்கான டைம் நம்ம கொடுத்தாலும், அதுக்கான பட்ஜெட்டையும் நம்ம கொடுத்தாலும், இந்த ரெண்டுலயுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நம்ம இறங்கும் போதுதான் நம்ம நிறைய விஷயத்துல தப்பா வந்து நம்ம மூவ்ஸ் எடுத்து அது மூலியமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபெயில் ஆயிடுது. ஓகேங்களா, ஸோ நானும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கம்பெனி ரன் பண்றேன் அப்படின்றதால சொல்ல, இது நீங்க என்கிட்ட இல்லாம நீங்க யார்கிட்ட போய் கேட்டாலும் செஞ்சாலும் அவங்க உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அண்ட் வந்து தெளிவா பேசுங்க. நீங்க தெளிவா பேசாம அவங்க கிட்ட தெளிவான ஆன்சர் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு உங்க பிராண்டை வந்து நீங்க பெருசாகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க பிராண்டுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் பொறுப்பு. அதுக்கப்புறம் தான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி பொறுப்பாகும். ஓகேங்களா, ஸோ நீங்க உங்க பிராண்டை ப்ராப்பரா பண்றதுக்கான விஷயங்களை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் நிறைய வீடியோஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா வரும். நீங்களும் உங்களுக்கு லேர்னிங்ஸும் சூப்பரா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அப்படி என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கு, என்னோட மெயில் ஐடி இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கு. அதுல வந்து டெக்ஸ்டோ இல்லை காலோ பண்ணுங்க, கண்டிப்பா பேசலாம். தேங்க்யூ ஸோ மச்.